அங்க வந்து தாக்குதல்லாம் நின்றுக்கணும்ல, அதுவும் நிக்கல. அங்க தாக்குதல் வந்து ஆக்சுவலா ரொம்ப இன்டென்சிஃபை ஆயிடுச்சு. இது வந்து ட்ரம்ப் சொன்னதுக்கப்புறம் ஈரான்ல இருந்து ஒரு ட்வீட் வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இதுவரைக்கும் பார்க்காத மிகப்பெரிய ஈரானிய தாக்குதல வந்து இப்ப பார்ப்பீங்க" அப்படின்னு சொல்லி அனவுன்ஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஈரான் நெனச்சா அமெரிக்காவ போய் அடிக்க முடியாது. எதார்த்தம் இதுதான். ஏன்னா அவங்களோட மிசைல்ஸ்க்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது. நெறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். ஏன் வந்து ஈரான் வந்து டைரக்ட்டா அமெரிக்காவ அடிக்கலன்னு? மிசைல் ரேஞ்ச்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஈரான்ல இருந்து அனுப்பப்படக்கூடிய மிசைல்ஸா இருக்கட்டும், ஏவுகணைகளா இருக்கட்டும், ஃபியூ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் போகும். அமெரிக்கா வந்து ஈரானுக்கு அப்படியே வேர்ல்டுக்கு ஆப்போசிட் சைடு இருக்குது. இங்கேயே அப்படியே கொடைஞ்சு போய் பார்த்தா உலகத்தோட மறுபக்கத்துல இருக்குது. அவ்ளோ தூரம் போகக்கூடிய ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்து ஈரான் வந்து கையில இல்ல. சோ அப்ப ஈரான் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு விசினிட்டில இருக்கக்கூடிய ரேஞ்ச். அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இடங்களுக்குள்ள, அவங்களோட டார்கெட் ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய அமெரிக்கா பேஸ் எல்லாத்தையும் டார்கெட் பண்றாங்க. அதுல தான் அமெரிக்காவுக்கு பேஸ் குடுத்திருக்கக்கூடிய கத்தார், குவைத், யுஏஇ, பஹ்ரைன், சவுதி அரேபியா, ஈராக், ஜார்டன் இவங்க எல்லாமே வராங்க. ஏன்னா இந்த எல்லா கண்ட்ரீஸ்லயும் அமெரிக்காவோட பேஸ் அட் சம் லெவல், சம் கெபாசிட்டி இருக்குது. ஈரான் வந்து டைரக்ட்டா அமெரிக்காவோட மண் அடிக்க முடியலங்கிறப்போ, அமெரிக்கன் பேஸ் இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் சுத்தி வச்சிருக்காங்கல்ல, அந்த பேஸ் எல்லாத்தையும் தாக்குறாங்க. இந்த பேஸ்ல தாக்குதல் நடத்துறப்போ தான் சில ட்ரோன்ஸ் வந்து மிஸ் ஆகி பப்ளிக் இருக்கிற இடத்துக்குள்ள வந்துருது. கிரவுண்ட்ல வந்து தாக்குதல் நடக்குது. மக்கள் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்ல, சில இடங்கள்ல வந்து ஏர்போர்ட்ல, துபாய் ஏர்போர்ட்ல எல்லாம் தாக்குதல் நடந்திருக்குது. ஈரானுக்குள்ள என்னென்ன தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு ஈரானுக்குள்ள அடுத்த அப்டேட் என்ன? ஓகே, தலைவர் அங்க இறந்துட்டாங்க. தலைவர் கூடயே முக்கியமான தலைவர்கள் நெறைய பேர் இறந்துட்டாங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானோட கவர்ன்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 40 டேஸ் ஆஃப் மவுர்னிங் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் கிடையாது. 40 நாளுக்கு வந்து துக்கம் அனுசரிக்க போறோம் அப்படிங்கறத ஈரானோட கவர்ன்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது கூடவே என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 200 பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ்லயே வந்து ஈரான்ல பொதுமக்கள் எல்லாமே சேர்த்து 200 பேர் கிட்டத்தட்ட இறந்திருக்காங்க. இந்த அமெரிக்காவோட தாக்குதல்ல, இஸ்ரேலோட தாக்குதல்ல ஒரு ஸ்கூலுமே வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குது. அங்க 108 பீப்பிள், ஓகேவா? 108 பேர். அதுல எத்தனை குழந்தைங்க, எத்தனை டீச்சர்ஸ்ங்கிற டேட்டா நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல. பட் 108 பேர் ஸ்கூல் மேல நடந்த ஒரு தாக்குதல்ல இறந்திருக்காங்க. இப்போ இந்த போக வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 கைண்ட் ஆஃப் ஆப்பரேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. அதாவது இந்தியா வந்து பாகிஸ்தான் இந்த போர் அப்போ நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் மே மந்த் அடிச்சப்போ அதுக்கு ஒரு பேர் வச்சிருந்தோம். ஆப்பரேஷன் சிந்தூர் அப்படின்னு. ஜெனரலா இந்த மாதிரி ராணுவம் வந்து ஒரு போர் தொடுக்கிறப்ப அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. ஆப்பரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைப்பாங்க. அந்த மாதிரி இப்ப 3 ஆப்பரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்குது. 1 யுஎஸ் வந்து ஈரான இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கப்போ பயங்கரமா தாக்குதலுக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் 1 வீக்குக்கும் அதுக்கப்புறமும் தேவைப்பட்டா நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த ட்வீட்ல அவர் அதையும் சொல்லியிருக்காரு. அந்த ஆப்பரேஷனுக்கு பேரு எபிக் ஃபியூரி, பயங்கரமான கோவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தமிழ்ல. சோ எபிக் ஃபியூரி ஆப்பரேஷன் வந்து யுஎஸ் வந்து கண்டினியூஸா ஈரான்ல பல பகுதிகளை தாக்குதலுக்கு உள்ளாக்கிட்டே இருக்காங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு போர் நடந்துட்டு இருக்குது, நிக்கல, நடந்துட்டு இருக்குது. இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் அடிச்சிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் அடிக்கிற அந்த ஆப்பரேஷனுக்கு பேரு ரோரிங் லயன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுமே வந்து கண்டினியூஸா ஈரான பல இடங்கள்ல தாக்குதலுக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்க. ஈரான் வந்து பதிலுக்கு இஸ்ரேல் மேலயும் தாக்குதல் நடத்துறாங்க. இஸ்ரேல்லயுமே நிறைய பில்டிங்ஸ் அடிபட்டு இருக்குது. ஓகேவா? அந்த போட்டோஸ் நம்மளால பார்க்க முடியுது. பட் இஸ்ரேல் சைடுல